அண்மைச் செய்தி. வேட்பாளரை மாற்றக்கோரி திமுக பொருளாளர் டி.ஆர். பாலு இல்லத்தை தொண்டர்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளதை அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் டேனியல் வழங்க கேட்கலாம். டேனியல், டி.ஆர். பாலு இல்லத்தை தொண்டர்கள் முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருவதை நாம் பார்க்க முடிகிறது. கூடுதல் விவரங்களை பதிவிடலாம். வணக்கம். தாம்பரத்தில் திமுக வேட்பாளர் மாற்றக்கோரி திமுக பொருளாளர் டி.ஆர். பாலு இல்லத்தை நேற்று இரவு முற்றுகையிட்டு 500க்கும் மேற்பட்டோர் எஸ்.ஆர். ராஜா ஆதரவாளர்கள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் அந்த இடமே போர்க்களமாக பரபரப்பாக காணப்பட்டது. தாம்பரம் சட்டமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளராக புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள மருத்துவர் கிருத்திகா தேவியை மாற்றக்கோரியும் மீண்டும் எஸ்.ஆர். ராஜாவை திமுக தேர்தல் வேட்பாளராக அறிவிக்க வேண்டும் என்றும் அவரது ஆதரவாளர்கள் தொடர்ந்து டி.ஆர். பாலுவிடம் கோரிக்கை வைத்து வருகின்றனர். தற்போது தாம்பரம் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக பதவி வகித்து வந்த எஸ்.ஆர். ராஜா 3 முறை அவர் இந்த சட்டமன்ற தொகுதியில் எம்எல்ஏவாக இருந்து வருகிறார். அவருடைய ஆதரவாளர்கள் எஸ்.ஆர். ராஜாவுக்கு சீட்டு வழங்காத காரணத்தால் புதிதாக அறிவித்த வேட்பாளருக்கு எதிர்ப்பு தெரிவித்து தாம்பரம் இருமுலியூர் பகுதியில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் டி.ஆர். பாலு வீட்டிற்கு முன்பாக 500க்கும் மேற்பட்டவர்கள் தற்போது முற்றுகையிட்டு இரவு முழுவதும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில தற்போது எஸ்.ஆர். ராஜா வருகை தந்ததும் மாற்று வேட்பாளரை மாற்ற கோரி தொடர்ந்து கோஷம் எழுப்பி வருகின்றனர். இதனால் அந்த இடமே ஒரு போர்க்களம் போல காணப்பட்டு வருகிறது. அந்த இரவு முழுவதுமே அந்த டி.ஆர். வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருவதை நம்மளால பார்க்க முடிகிறது. அந்த தொண்டர்கள் அழுது கண்ணீரிட்டு அந்த இந்த தாம்பரம் தொகுதி எப்பொழுதுமே திமுகவின் கோட்டையாக இருக்கின்றது. இதனால அந்த கோட்டையை உடைத்தெறிந்து அதிமுகவிடம் ஒப்படைப்பதற்காக கிருத்திகா தேவியை நியமிக்கப்பட்டுள்ளார்கள். எனவே அந்த தாம்பரம் தொகுதி டாக்டர் கிருத்திகா தேவியை மாற்றக் கோரி எஸ்.ஆர். ராஜாவுடைய ஆதரவாளர்கள் டி.ஆர். பாலுவை முற்றுகையிட்டு போராட்டம் ஈடுபட்டு வந்ததால் நேற்று இரவு முழுவதுமே அந்த டி.ஆர். பாலு வீட்டு சுற்றி இருக்கிற பகுதியில் பரபரப்பு காணப்பட்டது. டேனியல், தகவலுக்கு நன்றி. டி.ஆர். பாலு இல்லத்தை எம்எல்ஏ எஸ்.ஆர். ராஜனுடைய ஆதரவாளர்கள் சுமார் 500க்கும் மேற்பட்டோர் முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் தாம்பரம் தொகுதியின் வேட்பாளராக மருத்துவர் கிருத்திகா தேவி அறிவிக்கப்பட்டார். இந்நிலையில் எஸ்.ஆர். ராஜாவினுடைய ஆதரவாளர்கள் டி.ஆர். பாலுவினுடைய இல்லத்தை முற்றுகையிட்டு வேட்பாளரை மாற்ற வேண்டும் என வலியுறுத்தி கோஷமிட்ட காட்சிகளை அண்மை செய்தியாக பார்த்தோம்.